உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், ஒரு கழுதை கதை எல்லா பேரும் கேட்டிருப்பீங்க. கழுதை, சரிங்களா? அதை வளர்ப்பாங்க, அது மேலே பொதி ஏற்றுவாங்க. நிறைய இடத்துல அதில் செங்கல்லாம் ஏற்றிருக்காங்க. சாக்கை ரெண்டாக கிழிச்சு அந்த கழுதை மேலே வச்சு செங்கலை வச்சு 10 கழுதையில் செங்க போகும். ஏன்னா சந்துக்குள்ளே வண்டி போகாதுல்ல, சின்ன சின்ன சந்தா இருக்கும் சூரத்து சிட்டிலாம். அப்போ என்ன பண்ணுவேன், ஒரு 10 கழுதையில் செங்கலை பூரா அதில் வச்சு மொத்தமாக 10 கழுதையை பற்றி போவேன் அந்த வீட்டு வரைக்கும். இந்த மாதிரி கழுதை. அப்புறம் வண்ணாவட்டால துணி கொண்டு போவாங்க. இந்த மாதிரி கழுதை முதுகில் வச்சுருப்பாங்க. அது மக்கள் சொன்னது, கழுதை நினச்சான் செமந்து போகிறது பூரா நம்மளுக்கு தேண்டு இறக்கி வச்சுக்கிட்டு 2 போடு போடுவேன், அந்த கழுதை ஓடி போகிறோம்னு இப்படித்தான் மக்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது. நான் என்ன சொல்கிறேன்டா, பிரதர் சிஸ்டர், உலக மக்களே, கழுதை செமந்து போகுது அந்த பொருள் நம்மளுக்கு சொந்தம் இல்லைன்னு கழுதைக்கு தெரியும், உங்களுக்கு தான் தெரியல. புரிஞ்சா? கழுதை செமந்து போதில் அந்த பொருள் நம்மளுக்கு யூஸ் ஆகாதுன்னு கழுதைக்கு தெரியும், உங்களுக்கு தான் தெரியல. புரிஞ்சா மக்களே? அந்த மாதிரி தான் என்னுடைய பயணம் உங்களுடையது. அது எனக்கு சொந்தமானது இல்லை. மக்களை, புரிஞ்சா புரியலையா? நான் சமந்து போகிறது உங்களை சேர்ந்தது. இது தெரியாமல் நீங்கள் அலையிறீங்களே, அது எனக்கு சொந்தமானதா? பொதுமக்களை, உலக மக்களை, புரிஞ்சா? நான் செம்மந்து தூக்கி போகிறேன்ல கழுத மாதிரி, அது யாருக்கு சொந்தமானது? எனக்கு சொந்தமானது இல்லை, உங்களுக்கு சொந்தமானது. போங்க, கழுத கதையை படிங்க. ஓகேவா மக்களே? புரிஞ்சா புரியலையா? இந்த கதை நிறையா பேர்த்துக்கு தெரியும், சில பேர்த்துக்கு தெரியாது. இப்போ இருக்க பசங்களுக்கெலாம் தெரியாது. தெரிஞ்சுக்கிறட்டா?